வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது எனக்கு லாஸ்ட் மந்த் தாங்க புரிஞ்சது. நான் வந்து எல்லா கமிட்மெண்ட்ஸுமே ஓரளவுக்கு முடிச்சுட்டு, ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. அந்த மாசம் முடியறக்கு ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் அக்கவுண்ட்ல போய் பார்த்தா ஒரு 3000, 4000 ஷார்டேஜ்ல இருக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. யாருகிட்ட கேட்கறது? ஃபேமிலிலயும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஷார்டேஜ்ல இருக்கு. சோ எப்படியோ வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி புரட்டி அந்த அமௌண்ட்ட வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு குட்டி அமௌண்ட் தான். நெக்ஸ்ட் மந்த் நான் திருப்பி குடுத்துருவேன். என்னால குடுக்க முடியும். அந்த அஃபோர்டபுளா தான் இருக்கேன். அந்த அளவுக்கு தான். ஆனா நெறைய பேரு கடன் வாங்கிட்டு அத திருப்பி குடுக்க முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வட்டி விகிதம் ரொம்ப அதிகமா போட்டு அவங்களுக்கு குடுக்குறாங்க. அதனால ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்களால எவ்வளோ பொருள் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியுமோ அந்த காசுக்கு மட்டும் நீங்க வாங்கிட்டு வாங்க. இல்ல எனக்கு பெரிய பெரிய பொருள் மேல ஆசை இருக்கு அப்படின்னா உங்களோட வருமானத்தை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பொருளை போய் வாங்குங்க. ரொம்ப கடன் வாங்கி உங்க மன நிம்மதி நீங்களே தொலைச்சுக்காதீங்க. சரிங்களா? இது எனக்கும் பொருந்தும். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல வீடியோஸ் வந்து உங்களை நான் சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ். பை.